ஏற்போரும் எதிர்ப்போரும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்வார்கள். இதை நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு எடுத்துக்கொண்ட இறைவசனம் மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே என்று. இந்த ஒரு வசனத்திலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல தெரியணும். இந்த வசனத்துக்கு வசனம் 20 வாசித்தால் அதற்குரிய பின்னணி நமக்கு தெரியும். இயேசு பல வல்ல செயல்களை நிகழ்த்துகிறார். ஆனால் மக்கள் மனம் மாறுறதில்லை. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு நகர்கள் தோறும் பல வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே அதிகாரத்தில் 20வது வசனம் இதை சொல்லுது. பல வல்ல செயல்களை செய்கிறார், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் அந்த நகர்களை எல்லாம் கண்டிக்கிறார் என்று வரும். முக்கியமான நகர்களெல்லாம் அவர் கண்டிக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட கண்டிப்புனா, ரொம்ப கடுமையான கண்டிப்பு. நீ வளர்ந்துருவியோ, பாதாளம் வரைக்கும் போயிடுவ அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய கண்டித்தல் நடக்கிறது. கொராசின் நகர், பெத்சாய்தா நகர், கப்பர்நாகும், இந்த 3 ஊரையும் கண்டிக்கிறார். அதுவும் ஒப்பிட்டு கண்டிக்கிறார். இவ்வளவு செஞ்சேன்னு நீ மாறி இருக்கலாமே, இதை நான் வேற எங்கேயாவது செஞ்சதுன்னா நடந்திருக்குமேன்னு சொல்லிடு. அந்த ஒரு சூழலின் பின்னணியில் தான் இவங்கெல்லாம் ஏற்றுக்கல அப்படின்னுட்ட நிலைமைக்கு வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, தந்தைக்கிட்ட வேண்டிக்கிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, பார்த்துக்கோ, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக இருக்கிற தந்தையை நோக்கி, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். காரணம் என்னென்னா, ஞானிகளுக்கும் அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் எல்லாம் முக்கியமாக மறைச்சிட்டு சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரேன்னு. இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் மேற்கோள் காட்ட ஆசைப்பட்றேன். ஒன்று, இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இந்த நகரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம். பொறுப்பில் இருந்தவங்களும் ஏற்றுக்கல, மக்களும் ஏற்றுக்கல. அதுக்கு பதிலாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அவங்க பண்ணது தெரியுமா என்ன அட்டகாசம்? கிண்டல் பண்ணிருக்காங்க. வசனம் 16, 17 வாசிச்சு பாருங்க. அவர்கள் எப்படிப்பட்ட கிண்டல் பண்ணாங்கன்னா, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று சொல்லி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். லிட்டில் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. சிறு பிள்ளைத்தனமாக விளையாட்டு காட்டுகிறவர்கள். அதாவது அந்த அளவுக்கு கிண்டலும் கேலியும் பண்ணினவங்க அவங்க. அதனால் அவர்களெல்லாம் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களை நீர் மேன்மையாக உயர்த்துகிறீர், அவர்களை குழந்தையாக வைத்துக் கொள்கிறீர் அப்படின்னு. அதனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் கிண்டல் செய்தவர்களும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மறைத்து அப்படின்னு. அதுதான் சொன்னோம் இல்லையா, ஞானிகள் அறிவாளிகள் யாரும் இல்லை, அந்த 3 ஊரை சேர்ந்த மக்கள் பொறுப்பாளர்கள், மறைநூல் அறிஞர், பரிசேயர்கள், இவங்கள்லாம் தாங்களே ஞானிகள் என்றும் அறிவாளிகள் என்றும் சொல்லி கொண்டவர்கள். மக்கள் சிலர் அவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் உண்மையை மறைச்சிட்டு சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. அங்கேயும் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்னத்தர அப்படி மறைச்சார் அவர், என்னத்தை மறைச்சார் அப்படின்னு பார்த்தா வசனம் 27 என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்கு விளக்கம் கொடுக்குது. மகனை அறிவதும் தந்தையை அறிவதும் தான் அங்கு கொடுக்கப்பட்ட விஷயமே. இயேசு கிறிஸ்துவையும் தந்தையும் அறிந்து ஏற்றுக்கொள்கிற விஷயம்தான். அதை ஏற்றுக்கொண்டால் அது 19வது வசனம் இன்னும் தெளிவாக்குது நம்மளை. எப்படின்னா, ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவர்களே சான்றுங்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, எதை மறைச்சாரு? இயேசுவையும் இயேசுவினுடைய தந்தையும் அவர்களுடைய பணியையும் அவரை பின்பற்றி வாழும் வாழ்வையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். இங்கே தான் நாம் புரிஞ்சுக்கணும்.
ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு பக்கம், எதிர்க்கிறவர்களும் ஒரு பக்கம். இதை ரெண்டையுமே இயேசு கிறிஸ்து தன் தந்தை இடத்துல ஒப்பு கொடுத்து மிக விளக்கமாக தெளிவாக புரிந்து கொள்கிறார். இது ரெண்டும் இருக்குமா? இருக்கு. இன்னைக்கு இருக்கா? இருக்கு. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் ஒரு கிளை, அந்த கிளையில் ஒரு காம்பு, அந்த ஒரு காம்பில் 2 மாங்காய் இருக்குது. அந்த 2 மாங்காவில் ஒரு மாங்காய் நல்லா பழுக்குது, எடுத்து பறித்து சாப்பிட்றோம். அதில் இன்னொரு மாங்காய் வெம்பி போகுது. என்ன செய்கிறது? இது இந்த சமுதாயத்தில் இன்றும் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, இயேசுவை ஏற்காதவர்களும் உண்டு. நாம் எந்த இடத்தில் குழந்தைகளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, தன் தந்தையையும் தன்னையும் வெளிப்படுத்தி நாம் ஞானிகளாக இந்த உலகத்தில் வாழ வைப்பார்.